வெல்கம் பேக் டு சவுத் டியூப். ஹைதராபாத் டூர்ல நம்ம டே 1ல பயணிச்ச ஃபர்ஸ்ட் அந்த பிளேசஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 4 இடங்கள். மிக முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா சார்மினார். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை சுத்தி உள்ள இன்னும் ஒரு 4 இடங்கள், மெக்கா மஸ்ஜித், அதுக்கப்புறம் லாட் பஜார், மல்வாலா பேலஸ். இந்த 4 இடங்களையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சார்மினார் அப்படின்றது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். அது வந்து சிம்பிள் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சார்மினார் அப்படின்றது வந்து 1591ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு பழமையான ஒரு பில்டிங். இந்த இடம் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன பேலஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மெக்கா மஸ்ஜித் அப்படின்றது வந்து ஒரு மிக பெரிய பிரம்மாண்டமான ஆக்சுவலி ஒரு மசூதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இப்போ பார்த்துட்டு இருக்க சார்மினார், இதுக்கு உள்ள போனோம் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் தான் எடுத்துட்டு தான் போக முடியும், ஃப்ரீ கிடையாது. அதே மாதிரி ரொம்ப செக்யூரா தான் இந்த பிளேசஸ் வச்சிருந்தாங்க. எதனால அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியல. லாட் பஜார் அப்படின்றது இதை சுத்தி இருக்க ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து அந்த லாட் பஜார் அப்படின்னு சொல்றாங்க. திங்ஸ் ஏதாவது நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப மலிவான விலையில வந்து நம்ம இங்க வாங்க முடியும். இந்த சார்மினார் பார்த்தது நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பவுண்டேஷன் எல்லாம் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்க ஒரு பில்டிங். தாஜ்மஹாலுக்கு அந்த 4 அந்த பில்லர் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து அந்த 4 பில்லர்ஸ் அமைப்புகள் வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு நிஜமாவே தூரத்துல இருந்து சிம்பிளா இருந்தாலும் பக்கத்துல போகும்போது மிக பிரம்மாண்டமா இருந்து, என்ட்ரன்ஸும் வந்து அவ்வளவு பெரிய என்ட்ரன்ஸ் ஒண்ணு அமைச்சிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தியும் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. பட் எல்லாத்துக்கும் வந்து அலௌட் இல்ல. ஸோ என்னென்ன பில்டிங் அப்படின்றது நமக்கு பெருசா தெரியல. இந்த சார்மினாருக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹிந்து கோயில் கூட வச்சிருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்தது நிஜமாவே. அதை பக்கத்திலே பார்க்கும்போது வந்து அதான் அந்த பெரிய என்ட்ரன்ஸ் எல்லாம் நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, கண்டிப்பா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய அந்த என்ட்ரன்ஸ் அமைப்புகள் எல்லாம் இருந்து நல்லா இருந்தது. ஒட்டுமொத்தமா சார்மினார் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம போங்க. அதே பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட் அந்த லாட் பஜார், அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு ஸ்ட்ரீட். மெக்கா மஸ்ஜித் அப்படின்றது வந்து இந்தியால சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மசூதி. 10,000 பேர் வந்து ஒரே டைம்ல உள்ள போய் வந்து ப்ரேயர் பண்ண முடியுமா? அப்போ நீங்களே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு. இங்கேயும் வந்து எல்லாருமே அலௌடு தான். பட் இங்கேயும் பேக்ஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம உள்ள எடுத்துட்டு போக முடியாது, பிளைனா தான் போக முடியும். வீடியோஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம பேக் வச்சிருந்ததுனால திரும்பவும் கிளாக் ரூம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இங்க மிஸ்ஸிங்கு. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது கிளாக் ரூம் இருந்தா அங்க வச்சுட்டு நம்ம போயிட்டு வரலாம். இங்க கிளாக் ரூம் இல்ல, செப்பல் போடுறதுக்கு செப்பல் ஸ்டாண்ட்ல எதுவுமே இல்லை. ஆனா நீங்க வாங்க அப்படின்னும் போது நம்ம போக முடியல. ஸோ இங்கேயும் இந்த ஸ்பாட்லயும் நிஜமாவே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. ஸோ இங்கேயும் உள்ள போகல, வெளியே இருந்து சின்னதா அப்படியே கவர் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது கிளம்பிட்டோம். ஸோ நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போங்க. சார்மினார்லயும் பேக் எதுவுமே அலௌடு இல்லை, என்ட்ரி ஃபீ இருக்கு. மெக்கா மஸ்ஜித் வந்து என்ட்ரி ஃபீ எதுவும் கிடையாது. பட் அகைன் ஸ்டில் பேக் எதுவுமே அலௌடு கிடையாது. பட் உள்ள போய் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சார்மினார்லயும் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து கூகுள் மேப்பை வந்து நம்பி போன இடம் தான் மல்வாலா பேலஸ். மல்வாலா பேலஸுக்கு போற பாதையில இந்த பில்டிங் ஒண்ணு தெரிஞ்சிச்சு. இதுவும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் மாதிரி தான் இருந்தது. பட் சரி இதுதான் பேலஸ் அப்படின்னு பார்த்தா இது இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து மேப்பு காட்டுச்சு. மேப்பை ஃபாலோ பண்ணி நம்ம அங்க உள்ள போகும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பல்ப் நமக்கு வந்து கிடைச்சது. அந்த இடத்துல பேலஸே இல்ல. ஒரு காலத்துல இருந்ததாமா, பேலஸை ஒட்டு மொத்தமா டெமாலிஷ் பண்ணிட்டு இப்ப நிறைய பில்டிங்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு. அந்த பேலஸ் இருந்ததற்கான அறிகுறிகள் தெரிஞ்சது. அந்த வால்ஸ் எல்லாம் மட்டும் இருந்தது. நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்களா, இதுதான் அந்த பேலஸ் இருந்ததற்கான ஒரு அறிகுறி. அந்த வால்ஸ், அந்த பழைய வால் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல எல்லாமே வந்து பெரிய பேலஸ் ஆமாமா இடிச்சு எல்லாமே பில்டிங் ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. ஹிஸ்டாரிக்கல் வந்து நம்ம கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும், அப்பதான் வருங்காலங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் கலீஜா தான் இருந்தது. வேஸ்ட் போட்டதா இருக்கணும். ஃபுட்பாத் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங். நிறைய எங்கேயுமே நான் ஃபுட்பாத்தே பார்க்கல. ஃபுல் ரோட்ல தான் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். இது வந்து ஓல்டு ஹைதராபாத் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங். ஒட்டுமொத்தமா போனதுல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. ஏன்னா சார்மினார் மட்டும் பார்த்ததுல கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு, வேற எல்லா இடமும் டிசப்பாயின்மெண்ட் தான். நீங்க ஆல்ரெடி பயணிச்சிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு பிரம்மாண்டமான பேலஸ். ஸ்டே டியூன். தேங்க்யூ. கமெண்ட் போடுறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. பாய்.